ஒரு ட்ரிம்மர் வாங்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பியர்டுக்கு ஒரு ட்ரிம்மர், பாடிக்கு ஒரு ட்ரிம்மர், அடுத்து நோஸ்க்கு ஒரு ட்ரிம்மர், அது இல்லாம கிளீன் ஷேவுக்கு ஒரு ரேசர் வேற. இந்த மாதிரி தனித்தனியா வாங்கி ஒரு பேக் ஃபுல்லா க்ரூமிங் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. சிம்பிளா இந்த எல்லா விஷயத்தையுமே ஒரே ட்ரிம்மரால பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோல பாம்பே ஷேவிங் கம்பெனியோட ஃபுல் பாடி ட்ரிம்மர் ஸ்பெஷல் எடிஷன் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ரிம்மரோட அன்பாக்சிங் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ சொல்றேன். அண்ட் அது எல்லாத்த விட முக்கியமா இந்த ட்ரிம்மரை நீங்க வாங்கலாமா வேணுமா அப்படிங்கிறத வீடியோல சொல்றேன். அது எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த ட்ரிம்மர் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட பேக்கேஜிங் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு யூசரா எப்படி திங்க் பண்ணீங்களோ அதை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இவங்க ஆர்டினரியான கார்ட் பாக்ஸ்ல கொடுக்காம ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு ஒரு ஹார்ட் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிம்மர் செட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடியுமே இருக்கு. நீங்க ஈஸியா கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜிப்பர் பாக்ஸை நீங்க திறந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ட்ரிம்மரோட ஒரு பார்ட்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா வைக்கிறதுக்கான தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் ஷேக் ஆனாலும் எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா அது கொலாப்ஸ் ஆகாது. பாக்ஸோட சென்டர்ல உங்களுக்கு ட்ரிம்மர் வந்துடும். அதை சுற்றி 4 மேக்னெட்டிக் ஹெட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒரு கிளிப்பர் ஹெட் உங்களுக்கு ட்ரிம்மர் கூடவே அட்டாச் ஆகி வந்துடும். இதை யூஸ் பண்ணி நீங்க பியர்ட் ட்ரிம் பண்ணிக்கலாம், அப்புறம் ஹேரை கூட ஷேவ் பண்ணிக்கலாம். ட்ரிம்மரோட ஃப்ரண்ட்லேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டனுமே கொடுத்துருப்பாங்க. இதை சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு ட்ரிம்மர் ஆன் ஆகிடும். அது கீழே பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி இண்டிகேஷனுமே இருக்கும். இது 0 to 99 வரைக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல எக்ஸாக்டான பேட்டரி லெவல நீங்க பாத்துக்க முடியும். ட்ரிம்மரோட கீழ் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது நார்மலான நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ற சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜும் பண்ணிக்கலாம். இவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சி கேபிளுமே கொடுத்துருக்காங்க. இதுக்காக தனியான சார்ஜர் கொண்டு போகணுங்கிறது தேவையே இல்லை. அண்ட் அடுத்து பாக்ஸ்ல 4 ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிம்மர்ல இருக்கிற ஹெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் தான். ஸோ ஜஸ்ட் இப்படி ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்க முடியும். ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ஹெட்டை இப்படி ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா மாட்டிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ நான் மாட்டிருக்கிறது ப்ரெஷன் பிளேட்ஸ். இது யூஸ் பண்ணி உங்க பியர்டுக்கு லைன்ஸை ப்ராப்பரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷேவர் ஹெட். உங்களுக்கு எப்பெல்லாம் ட்ரிம்மரை ஷேவர் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நோஸ் அண்ட் ஏர் ஹெட். இது யூஸ் பண்ணி உங்க நோஸ் அண்ட் ஏர் மாதிரி சென்சிட்டிவான பிளேசஸை நீங்க ட்ரிம் பண்ணிக்கலாம். கையில் இருக்கிறது பாடி ஹெட். உங்க பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க ஷேவ் பண்ணும்போது தனியா ட்ரிம்மர் வாங்க தேவையில்லை. இதுல கொடுத்துருக்க இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் இது எல்லாத்துக்கு மேல ஸ்கின் கார்டு அட்டாச்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க இன்டிமேட் ஏரியாஸ்ல நீங்க ப்ராப்பரா ட்ரிம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்போ இந்த ஹெட்டை யூஸ் பண்ணி நீங்க ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. அட்டாச்மெண்ட் தவிர்த்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருமே இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுல கொடுத்துருக்க ஆக்சசரிஸை பார்த்துருவோம். ஸோ இது மட்டும் கிடையாது. இது கூட பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சில ஆக்சசரிஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், நான் முன்ன சொன்னது தான். அடுத்து ஒரு கிளீனிங் பிரஷ் கொடுத்துருக்காங்க. 4 டிஃப்ரெண்ட் லென்த் காம்போ அட்டாச்மெண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து மல்டி லென்த் காம்போவுமே கொடுத்துருக்காங்க. கூடவே ஸ்டைல் பண்றதுக்கு ஒரு காம்போமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு யூசர் கைடு, அடுத்து ஒரு வாரண்டி கார்டு. நீங்க அதிகமா டிராவல் பண்ற பர்சன் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஃபீச்சர் இருக்கு. உங்க டிராவல்ல இது கைப்பட்டு தெரியாம ஆன் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா சிம்பிளா இந்த பவர் பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணி பிடிச்சீங்கன்னா போதும் டிராவல் லாக் எனபிள் ஆகிடும். டிராவல் லாக் எனபிள் இருக்கும்போது இது சிங்கிள் கிளிக் பண்ணாலும் சரி, எத்தனை கிளிக் பண்ணாலும் சரி ஆனே ஆகாது. அண்ட் அகைன் நீங்க டிராவல் லாக் எடுக்கணும் அப்படின்னா அகைன் ஒரு 5 செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி பிடிச்சா போதும் இந்த டிராவல் லாக் உங்களுக்கு டிசபிள் ஆகிடும். நெக்ஸ்ட் இதோட சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 120 மினிட்ஸ் எடுக்கும். அந்த 90 மினிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா ரன்னுமே பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல IPX6 ஷவர் ப்ரூஃப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பத்தி ஒரீஸ் இல்லை. அண்ட் இது எல்லாத்துக்குமே மேல இந்த பாம்பே பவர் ஷேவிங் கம்பெனியோட ஃபுல் பாடி ட்ரிம்மர் ஸ்பெஷல் எடிஷனுக்கு உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான வாரண்டி கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணி நீங்க கிளைமே பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இதை நீங்க வாங்கலாமா வேணாமா? நீங்க பியர்டுக்கு ஒரு ட்ரிம்மர், பாடிக்கு ஒரு ட்ரிம்மர், நோஸ்க்கு ஒரு ட்ரிம்மர், அது இல்லாம ஷேவ் பண்றதுக்கு ரேசர் வேற வச்சிருக்கேன். இதெல்லாம் தனித்தனியா என்னால கொண்டு போக முடியாது. காம்பாக்டா டிராவல் ஃப்ரெண்ட்லியா ஒரு 11-in-1 காம்போவா வேணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான க்ரூமிங் கிட்டா இருக்கும். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க க்ரூமிங்கை நீங்களே பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிட்டா இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க யாராவது இந்த ஃபுல் பாடி ட்ரிம்மர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸ்மே கீழே மறக்காம கொடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுக்கே தெரியும், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க.